கர்த்தாவே கர்த்தாவே ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்தில் கையை உயர்த்தி சொல்லு, உமக்கொப்பானவர் வானவர் யார்? சொல்லுங்க, வானத்திலோ ஓ கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஆமென். சொல்லுங்க கர்த்தாவே தேவனுக்கு ஒப்பான நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமென். சங்கீதம் சொல்லுகிறது, தேவருக்குள்ளே உமக்கு நிகர் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை என்று சொல்லி. ஆண்டவரை போல கிரியை செய்ய இந்த உலகத்தில் யாராலுமே முடியாது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷனால சொல்ல முடியும், ஆனா செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார்னா அதை கண்டிப்பா செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. சிலது நம்ம கண்கூட பார்ப்போம், சிலது நமக்கு பார்க்க முடியாது. பட் ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யும் பொழுது அதை நம்ம அனுபவி. மனுஷர்களுக்கு மத்தியில அவருக்கு ஒப்பிட்டு சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமென். என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், ஆண்டவருக்கு நிகராக வச்சு ஒருத்தரை என்னால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் கிரியை செய்யறத போல, வசனம் சொல்ற மாதிரி அவர் கிரியை செய்யறத போல இந்த உலகத்துல யாராலுமே கிரியை செய்யல. அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கான்னு சொல்லுவாங்க. கையை வைத்து சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க பாப்பா. வானத்திலோ வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்ட பிறகு அவர் சொல்றார், வானம் கொள்ளாத தேவன் சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல சாலமோன் சொல்றார், இந்த வானம் கொள்ளாத தேவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எதுக்குமே மெஷர் பண்ணி நம்மளால சொல்லவே முடியாது. ஓ உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை? நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உமக்கொப்பானவர் உமக்கொப்பான்
உமக்கொப்பான